ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டரி மேஜிக். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியிலேருந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, அதுக்கான புது அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா எப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 26/20/25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் எப்பப்போ எக்ஸாம் இருக்குது, யார் யாருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20 நடக்குது. டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 9:30 AM - 12:30 PM நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 566 இருக்கு இல்லையா, அந்த ஜாப் கோடுக்கான மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட் கோடுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நடக்குது. 27/20/25 2:30 - 5:30 நடக்குது. பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த அசிஸ்டண்ட் மேனேஜருக்கும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாம் ஒன்றா நடக்கிறதுனால எல்லோரும் அன்றைக்கே முடிஞ்சிடும். ஓகே, மார்னிங்கும் ஈவினிங்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு வச்சுருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 21 நடக்குது. 9:30 AM - 11 AM. ஓகேங்களா, ஸ்டெனோகிராஃபருக்கு. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் வந்து ITI பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் 20th எக்ஸாம் எழுதணும், 21st எக்ஸாம் எழுதணும். 20th எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம், அந்த ஜென்ரல் சயின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேசிக் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 21 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை பார்த்து 2 நாளும் எக்ஸாம் இருக்கும், ரெண்டுமே மார்னிங் எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ யாரெல்லாம் EEE ஸ்டூடெண்ட்டோ அவங்கெல்லாம் வந்து 3 எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும். 20 வந்து 2 எக்ஸாம், 21 வந்து 1 எக்ஸாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 எக்ஸாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் வந்து பார்த்திங்கன்னா 21 எக்ஸாம். பயோடெக்னாலஜி 21 எக்ஸாம். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 21 ஜூலை எக்ஸாம். லா வந்து 21 ஜூலை எக்ஸாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 21 ஜூலை எக்ஸாம். ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ச்சர் வந்து 21 ஜூலை எக்ஸாம். ஜுவாலஜி அண்ட் மெடிக்கல் என்டோமாலஜி அது வந்து பார்த்திங்கன்னா 21 ஜூலை எக்ஸாம். ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ் அது வந்து 21 ஜூலை எக்ஸாம், ஆனால் ஆஃப்டர்நூன். ஓகேங்களா, 21 ஜூலை எக்ஸாம் ஆஃப்டர்நூன். ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 21 ஜூலை ஆஃப்டர்நூன். என்விரான்மெண்டல் சயின்ஸ் 21 ஜூலை ஆஃப்டர்நூன். மைனிங் இன்ஜினியரிங் 21 ஜூலை ஆஃப்டர்நூன். பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோஷியல் ஒர்க் வந்து 21 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். சைக்காலஜி பார்த்திங்கன்னா 21 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து 21 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். டவுன் பிளானிங் வந்து 21 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து 22 ஆனால் மார்னிங் எக்ஸாம். ஓகேங்களா, கரெக்டாக அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி அது வந்து பார்த்திங்கன்னா 22 ஜூலை ஆஃப்டர்நூன் கிடையாது, மார்னிங் எக்ஸாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சயின்ஸ் PG டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 ஜூலை எக்ஸாம், அது மார்னிங். கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதுகிறவங்க வந்து 22 எக்ஸாம், அது மார்னிங். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து எல்லாருக்கும் காமன். அது பார்த்திங்கன்னா 20 ஜூலை காலையில் எக்ஸாம். ஓகேங்களா, அது வந்து எல்லோரும் அட்டன் பண்ணிடுங்க. ரெண்டுமே சம் பண்ணி தான் வந்து நமக்கு கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் அண்ட் இன்டர்வியூக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா 22 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். சோஷியாலஜி வந்து 22 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் PG டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஜூலை ஆஃப்டர்நூன் எக்ஸாம். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா எப்போ வந்திருக்குன்னா இன்றைக்கி பார்த்துருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னா 2 சிலபஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் சிலபஸ். ஓகேங்களா, பேசிக் இன்ஜினியரிங் சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் கிளியராக சொல்கிறேன் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு. லைக் பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் பிரின்சிபல் ITIக்கு வந்து இந்த பேசிக் இன்ஜினியரிங் எக்ஸாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எது படிச்சுக்கணும், மேக்ஸில் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்றது சொல்கிறேன். அதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா,
ஃபஸ்ட்டு வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஐகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா A is equal to A டிரான்ஸ்போஸ், இந்த இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. அதே மாதிரி என்ன சொல்கிறது, சிங்குலர் மேட்ரிக்ஸு அப்படின்னா இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 0. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்றது இங்கே கண்டிப்பாக வரும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டெஃபினட்டாக வரும், அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது லெக்ராஞ்சி. ஓகேங்களா, லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். கேட்சி இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, எல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து பாசிபிள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஜக்கோபியன் டெய்லர் தீரம் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமா மினிமாலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வால்யூம் இன்டெக்ரல்ஸில் ஒரு மேபி கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் கண்டிப்பாக வரும். ரேடியன், ஸ்கேலார், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், கேர்ள் வெக்டார், டைவர்ஜென்ஸு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி ஸ்டோக் தியரமில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, ஸ்டோக் தியரமோட ப்ராப்பர்ட்டிஸு அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, அதுலேருந்து டெஃபினட்டாக எப்போவுமே வந்து கொஷின் வராமல் இருந்ததே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் கண்டிப்பாக டெஃபினட்டாக வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெசிடியூ தியரம் இதுலேருந்து ஒரு கொஷின் வரும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இ ஆஃப் மைனஸ் ஏடி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1/s + a அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து இன்வர்ஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். கன்வல்யூஷன் தியரம், கன்வல்யூஷன்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான் கன்வல்யூஷன். ஓகேங்களா, அதனால் அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். சம் தியரம்ஸ் லைக் கன்வல்யூஷன் தியரம்னா என்ன, டிரைவேஷன்னா என்ன, டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் எப்படியாவது 14 to 17 கொஷின்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் என்னென்ன வரும்னா கண்டிப்பாக ஒர்க் பவர் எனர்ஜி இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வச்சு தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து என்னென்ன லாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வரும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோட ஃபார்முலாஸ், யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன, அதுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அல்ட்ராசோனிக்ஸ். ஓகேங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக அல்ட்ராசோனிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்சிட்டி லெவல் ஹியூமன் எப்படி என்ன சொல்கிறது, ஹியூமன் இயர் வந்து எப்படி எவ்வளோ டெசிமல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பேட் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் டெசிமல்லையும் உங்களால் கேட்க முடியும். இப்படின்ற கொஷின்ஸ்லாம் நிறையா வரும். ஓகேங்களா, அதோட டிரெக்ஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, சவுண்ட் வச்சு என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஆப்டிக்ஸில் கண்டிப்பாக யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி கார்னாட் இன்ஜின்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ், இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து லேசர் பார்த்தீங்கன்னா என்ன, லேசர்ஸில் வந்து என்னென்னா CO2 அண்ட் ND, அது அந்த லேசர்லேருந்து யூசஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். செமிகண்டக்டர் லேசர்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்குல்ல, ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபிசிக்ஸ் புக்கும் செகண்ட் செமஸ்டர் பிசிக்ஸ் புக்கும் வந்து பார்த்தாலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் இன் ஆப்டிக்கல் ஃபைபர்.
ஆப்டிக்கல் ஃபைபர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு 2 கொஷின்ஸ் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது, டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வரும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, பிசிசி பாடி சென்டர் கியூப்னா என்ன, ஃபேஸ் சென்டர் கியூப்னா என்ன, அதோட வந்து ரேடியஸ் எப்படி இருக்கும், அதோட ஏரியா எப்படி இருக்கும், எந்த கார்னர்ஸ்லாம் வந்து அந்த க்யூப்பில் வந்து அந்த செல் அந்த அந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு மாலிகுல் வந்து டிஃபெக்டிவாக இருந்தால் எப்படி வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து இன்டீரியராக இருக்குது அப்படின்ற கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து டெஃபினட்டாக நீங்கள் 3 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். பேக்கேஜிங் ஃபேக்டருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேபிள் காலம் இருக்குது. அந்த டேபிள் காலத்துலேருந்து படித்து போயிருங்க. அதுலேருந்து டெஃபினட்டாக 2 கொஷின்ஸ் வருது. நான் அது கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா, ஒரு வீடியோவில். நெக்ஸ்ட்டு சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். சூப்பர் கண்டக்டிவிட்டிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். எப்போ வந்து ஒரு கண்டக்டர் வந்து சூப்பர் கண்டக்டராக மாறுது, கியூரி டெம்பரேச்சருக்கு அப்புறம் வந்து சூப்பர் கண்டக்டராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது படிச்சுக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அப்ளிகேஷனும். மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, மேக்னெட்டிக் டைபோல், மேக்னட்டிசம். மேக்னெட்டிக் டைபோல்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, XM = μr -1 அப்படின்ற மாதிரிலாம் ஃபார்முலாஸ் கேட்டிருக்கீங்க. டை அட்டாமிக்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டை மேக்னெட்டிக்னா என்ன, பேராமேக்னெட்டிக்னா என்ன, ஃபெரோ மேக்னெட்டிக்னா என்ன, ஃபெரி மேக்னெட்டிக்னா என்ன, அந்த டைபோல் மூமெண்ட் வந்து எப்படி அரைன் ஆயிருக்கு, அந்த எது நெகட்டிவ் டைபோல் இருக்குது, எது பாசிட்டிவ் டைபோல் இருக்குது, இந்த கொஷின்ஸ்லாம் அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சசப்டிபிலிட்டி தான் சொல்லலாம். சசப்டிபிலிட்டி = μr -1 இதுதான் ஃபார்முலா. சசப்டிபிலிட்டியோட ஃபார்முலா என்ன, பெர்மியபிலிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்றது கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். பாருங்க பார்த்தீங்களா, பேராமேக்னட்டிசம்னா என்ன, டயாமேக்னட்டிசம்னா என்ன, ஃபெரோ மேக்னட்டிசம்னா என்ன, இதெல்லாம் வந்து மெட்டீரியல் சயின்ஸில் கண்டிப்பாக வரும். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக கொஷின்ஸ் நான் வந்து ஒரு 10 சால்வ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஃபெரோ மேக்னட்டிசம்னா என்ன, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, பி டைப் செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன, என் டைப் செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன, எனர்ஜி பேண்ட் டயக்ராம்னா என்ன, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்சி பேண்ட் போகும்போது, இல்லை வேலன்சி பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் போகும்போது எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது ஒவ்வொன்றும். ஜெர்மானியமோட 0.7 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலிக்கான் வந்து 0.7 அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த எலக்ட்ரான் வோல்ட் வேல்யூஸ்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து மேட்டர் ஆஃப் போலரைசேஷன். இப்போ ஒரு கிளாஸ் போலரைசேஷன், நிறைய போலரைசேஷன்லாம் இருக்குல்ல, அந்த போலரைசேஷன் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. டைபோல் மூமெண்ட்னா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் போலரைசேஷன் என்ன, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்லாம் என்ன, இதில் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கும். ஒவ்வொரு கிளாஸ் எப்படி வந்து பிரேக் டவுன் ஆகி அது லிக்விட்லேருந்து சாலிட் ஆகுது. சிலது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்து சாலிட்லேருந்து கேஸ் ஆகலாம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதோட ப்ராசஸ் பேர் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் எவ்வளோ 25 கொஷின்ஸில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 23 கொஷின்ஸ் அசால்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்குல்ல, ஃபஸ்ட் இயரோட அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டர் புக் படித்தாலே நீங்கள் 23 கொஷின்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மோஸ்ட்லாம் வந்து இந்த ஃபியூவல் செல், இந்த ஃபியூவல் செல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது சொல்கிறேன். இந்த ஃபியூவல் செல் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் டிஎன்இபிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபியூவல் செல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அதுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அதனால் ஃபியூவல் செல் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூவோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்னைட்க்கு வந்து கலோரிஃபிக் வேல்யூ அதிகம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆந்த்ரசைட் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ, அது வந்து என்ன கார்பன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கோலில். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த காம்பனண்ட்டுக்கு எப்படி கலோரிஃபிக் வேல்யூ, அது ஆக்டைன் நம்பர் என்ன, சென்டைன் நம்பர் என்ன, லூப்ரிகன்ஸ் எப்படி இருக்கும், அது அந்த மாதிரிலாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓ மெத்தட் கண்டிப்பாக வரும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பாலிமர் கண்டிப்பாக கேட்பாங்க, என்னென்ன பாலிமர்ஸ் இருக்குது, டெஃப்லான் ஒரு பாலிமர், அந்த மாதிரிலாம் அதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரப்பர் எப்படி வால்கனைசேஷன் பண்ணுறாங்க, எப்படி சல்ஃபர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க சல்ஃபர் அந்த வால்கனைசேஷன் யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் ரப்பருக்கும் சிந்தட்டிக் ரப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன,
அப்படின்றதுலாம் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒவ்வொரு ரிஃப்ராக்டரிஸ்லேயும் வந்து மேக்னெசிட்லேருந்து நம்ம என்ன இந்த கோர்லேருந்து என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம், சிலிக்காலேருந்து என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம், குரோமேட்லேருந்து என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ரிஃப்ராக்டரிஸ் அதே மாதிரி டீசல் எந்த டெம்பரேச்சரில் டீசல் செக்ரிகேட் பண்ணுறோம், எந்த டெம்பரேச்சரில் பெட்ரோலியம் செக்ரிகேட் பண்ணுறோம், எந்த டெம்பரேச்சரில் நேச்சுரல் கேஸ் செக்ரிகேட் பண்ணுறோம், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் அப்ரெசிவ் பேப்பர் அண்ட் கிளாத், அதை பற்றி படிங்க, அது கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் ட்ரை கரோஷன், வெட் கரோஷன். ட்ரையாக இருக்கும்போதே கரோசிவ் ஆகும், வெட்டாக இருக்கும்போதே கரோசிவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு இரும்பை வந்து வெளியே போட்டு வந்தீங்க, மழைலாம் பெய்யல, ஆனால் காற்றில் இருக்க ஈரப்பதம்னாலே அந்த இரும்பு வந்து கரோட் ஆகும். ஓகேவா, அது வந்து ட்ரை கரோஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ட்ரை கரோஷன், வெட் கரோஷன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் இந்த கரோஷனை எப்படி வந்து கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுலாம் சில விஷயம்லாம் இருக்கும். பெயிண்ட்னா என்ன, வார்னிஷ்னா என்ன, இதை பற்றி கொஷின்ஸ் வரும். இப்போ கோட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சில்வர் குடிச்சு போடுறோம் இல்லையா, அது ஒரு கட்டத்தில் வந்து பிளாக் ஆகுது, அது ஒன்றும் இல்லை ஆக்சிடைஸ் ஆகுது. ஆனால் அந்த ஆக்சிடைஸ் ஆகிறதுனால ஒரு ப்ளஸ் என்னென்னா சில்வர் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஆகாது, கரோஷன் ஆகாது. ஓகேவா, அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக தான் வந்து ஆக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, சிமெண்ட்னா என்ன, லைம்னா என்ன, இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். இந்த பார்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பி, டிஎன்பி, பிஇடிஎன், ஆர்டிஎக்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும். அதோட டேர்ம்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அலாய்ஸ் ஓகேங்களா, ஃபெரஸ் அலாய் என்னென்ன ஃபெரஸ் அலாய்ஸ் இருக்குது அப்படின்றது படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோமெக்கானிக்கல் செல்லு, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு, ரிவர்சிபிள் செல், இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 25 கொஷின்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ போடலாம்னா மேக்ஸிமம் 20 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி நான் சொன்னது தான் பிஇயோட ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் புக்கில் இருக்கும், அதில் வந்து படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஓகேவா, பேசிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான். பிகாஸ் கம்ப்யூட்டர் பில்க்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அவங்களாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து என்னடா வேகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேன்னா என்ன, வேன்னா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். வைட் வெப் அதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். கம்பைலர் என்ன, கம்பைலர்னா என்ன, லோடர்னா என்ன, லிங்கர்னா என்ன, இதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் என்னன்னு நீங்கள் படித்தாலே அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் யூ ஸ்டடி, அதர்வைஸ் நோ நீடட். அதுக்கப்புறம் என்னென்னா ஏஎல்யூ பற்றி, கண்ட்ரோல் யூனிட் பற்றி, பஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இதில் கண்டிப்பாக சும்மா ஏஎல்யூனா என்ன, என்னென்ன கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது, இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்ன இருக்குது, ப்ரைமரி செகண்டரி விர்ச்சுவல்லாம் என்ன இருக்குது டேட்டா ஸ்டோரேஜில் அப்படின்னு அதை விட சும்மா மெயிலோட்டம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இமெயில்னால் என்ன, ப்ரௌசர்னால் என்ன, பவர் பாயிண்டில் பவர் பாயிண்டில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, வேர்ட் ப்ராசஸரில் ஆஃபீஸ் டூல்ஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது படிச்சுக்கோங்க. கவர்னன்ஸ், காமர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது கவர்னன்ஸ், காமர்ஸ் பற்றி ஏதாவது நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்குன்னா அதை படிச்சுக்கோங்க. அது வந்து கேட்குறது இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 25 கொஷின்ஸில் நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் 22 போடலாம். என்னென்னா சிஎஸ்சியாக இருந்தால். இன்கேஸ் நான் சிஎஸ்சி இல்லைன்னா யூ கேன் கோ அப் டு 19 கொஷின்ஸ் நீங்கள் போடலாம். ஓகேங்களா, பேசிக் சிவில் மெக்கானிக்கலில் சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் கொஞ்சம் இது வந்து சாதகமாக இருக்கும், பட் மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோபோலார் ஃப்ளோஸ்னால் என்ன, லா ஆஃப் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம போட முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூஜா, பெல்ட் ஃப்ரிக்ஷன், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும்ன்றது பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து எதுலேருந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எப்படி கேட்பாங்கன்னா ஒரு புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி வந்து கீழே போகுதுன்னா அதோட எம்ஜி, அதோட கைனடிக் எனர்ஜி என்ன, அதில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்றது கொஷின்ஸ் கேட்கலாம். இதுதான் வந்து மோஸ்ட்லி அது எங்கே நீங்கள் படிக்கணும்னா இந்த நியூட்ரல் லா ஆஃப் மோஷனும் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் இந்த கொஷின்ஸ் வரலாம். இதுக்கு நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா மெக்கானிக்கலுக்கு சில கொஷின்ஸ் இருக்குல்ல, புக் பேக் கொஷின்ஸ், அதில் நீங்கள் வந்து படித்தாலே போதும். ஓகேங்களா, அதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த டி செக்ஷன்னா என்ன, ஐ செக்ஷன்னா என்ன, இந்த கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி பேரலல் ஆக்சஸ் தியரம், இதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும்.
அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இதில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன, அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அது கிரவுண்டை நோக்கி போகும்போது ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபால் அப்போ எப்படி ஆக்ட் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றலாம் மேபி கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்க தான் வரும். ஸோ அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த 30 கொஷின்ஸில் இஃப் இன் கேஸ் சிவில் மெக்கானிக்கலாக இருந்தால் யூ கேன் கோ அப் டு 26 கொஷின். ஆர்வைஸ் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் யூ கேன் கோ அப் டு 20. இது படித்தாலே ஒரு 20 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால் ட்ரிபிள் இன்கேஸ் நீங்கள் ட்ரிபிள் எழுதுறீங்க அப்படின்னா தாராளமாக யூ கேன் கோ அப் டு 25 கொஷின்ஸ். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் யூ கேன் கோ அப் டு 20 கொஷின்ஸ். ஓகே. என்னெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஏசிடிசி சர்க்கிள்லேருந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா வி ஓம்ஸ்லாம் என்ன, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதிலிருந்து என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ சீரீஸாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா என் ஸ்கொயர் ஆர் அப்படின்ற ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கணும். பவர் ஃபேக்டர்னால் என்ன, பவர்னால் என்னென்ன பவர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் பவர் இருக்குது, அதுக்கப்புறம் ரியாக்டிவ் பவர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரியல் பவர் இருக்குது. அப்பரண்ட் பவர் என்னென்னா P + jQ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் அன்பேலன்ஸ் லோட், பேலன்ஸ் லோட்னா என்ன, மூவிங் காயில். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் காயிலில் பிரின்சிபிள் என்ன, மூவிங் அயன் பிரின்சிபிள்னா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PMMCன்னு சொல்லிட்டு ஒரு காயில், இதெல்லாம் மூவிங் காயில்னு சொல்லுவாங்க. PMMC வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா டிசியை மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும், ஏசியை ரெக்கார்ட் பண்ணாது அப்படின்றது. அப்போ ஏசி ரெக்கார்ட் பண்ணால் அதோட வேல்யூ எப்போவுமே 0. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கு நான் நல்லா இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வோல்ட் மீட்டர் அம்மீட்டர்னால் வச்சுக்கோங்களேன். வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், வோல்ட் மீட்டர் வந்து எப்போவுமே பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். அதுவே அம்மீட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா கரண்ட் வந்து சீரீஸில் தான் சேம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஓகே. வாட் மீட்டர் மெத்தட்னா வச்சுக்கோங்க. 2 வாட் மீட்டர் மெத்தட்னா என்ன, 3 வாட் மீட்டர் மெத்தட்னா என்ன, எனர்ஜி மீட்டர்னா எனர்ஜி மீட்டர் வச்சு அந்த க்ரீப்பிங் ஃபேக்டர் அதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிசி மோட்டரில் டிசி ஜென்ரேட்னா என்ன, மோட்டர்னா என்னென்னு சொல்லிட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் டவுன்னா என்ன, ஸ்டெப் அப்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இண்டக்ஷன் மோட்டார்ஸில் ஏதோ அதோட ஸ்லிப்னா என்ன அப்படின்றது கொஷின்ஸ் மேபி கேட்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷனில் ஃபார்வர்ட் பயாஸில் எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஜீனர் டயோட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி எவ்வளோ வோல்டேஜ், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் வந்து VM கொடுக்கும், 2 VM கொடுக்கும், இது வந்து VM கொடுக்கும் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பைபோலாரில் வந்து பார்த்திங்கன்னா காமன் கலெக்டர்னால் என்ன, காமன் எமிட்டர்னா என்ன, காமன் பேஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ வந்து எது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம்னா காமன் எமிட்டர் தான் நல்லது. பிகாஸ் அதோட கெயின், வோல்டேஜ் கெயின்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் SCRனா என்ன, SCR வந்து இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் என்ன, ஆம்ப்ளிஃபையர்ஸ் அதே மாதிரி நெகட்டிவ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் வந்து நல்ல ஆம்ப்ளிஃபையர்ஸ். அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர்னா என்ன, இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங். இன்வெர்ட்டிங்னா என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ, பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அது நெகட்டிவாக வரும். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன கொடுக்குறோமோ அதே தான் கொடுக்கும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். அப்புறம் பைனரி சிஸ்டம்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பீங்களா, 001 என்ன, 0001 என்ன, அந்த மாதிரி வேல்யூஸ் கேட்கலாம். ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், இது எல்லாமே நீங்கள் வந்து TNEB சிலபஸ்லேயும் இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபார் அதர் பீப்புள் வந்து என்னென்னா மேலோட்டமாக இதெல்லாம் உங்களுக்கு புரியாதது வந்து உட்காந்து படிக்க முடியாது. ஓகேங்களா. எது நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இதை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. டன். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து பிஇயில் ஒரு கண்டிப்பாக சில பேர் ஆப்ஷனெல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிக்காமல் கூட இருப்பீங்க. இதில் வந்து என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப் அத்தாரிட்டி, விசில் ப்ளோயிங், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குங்களா. MBOனா என்ன, ஃபோர்காஸ்டிங். இதுலேருந்து கண்டிப்பாக எப்போவுமே பார்த்திங்கன்னா
நீங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐடிஐ பிரின்சிபல் எடுத்திங்கன்னா இந்த MBO MBE ஃபோர்காஸ்டிங் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின் வந்திருக்கும். லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கண்ட்ரோல் டெக்னிக்ஸு, அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் டெக்னிக்ஸு, பட்ஜெட்ரி நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அதை பற்றின்ற கண்டிப்பாக இது கொஷின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இன்னும் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து யூ கேன் கோ அப் டு 10 கொஷின்ஸ். இதில் வந்து நீங்கள் 10 கொஷின்ஸ் மேக்ஸிமம் டு த மேக்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஓகே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் நான் என்னெல்லாம் வேர்ட் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணணும் அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரப்போகுதுன்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த பார்ட் ஜூடன் கிராஸ்பே மசக்கீமை இந்த இது வந்து என்னென்னா ஃபிஷ் போன் டயக்ராம் சொல்லுவாங்க. இவர் வந்து என்னென்னா ஒரு டயக்ராம் க்ரியேட் பண்ணியிருப்பார், ஃபிஷ் போன்னு அது பேர். ஓகேங்களா? ஃபிஷ் போன் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த நேம்ஸ்லாம், அந்த நேம்ஸ்லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக 2 கொஷின் டெஃபினட்டாக வரும். ஓகேங்களா? பிடிசி ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பிடிசிஏ இருக்கு இல்லையா, பிடிசிஏ சைக்கிளோட கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். குவாலிட்டி சர்க்கிள்னா என்ன, 5S ப்ரோக்ராம்னா என்ன, 6S ப்ரோக்ராம்னா என்ன, இங்கே பாருங்கள் கசின் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். 6 சிக்மானா என்ன, 6 சிக்மானா 99% வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து 6 சிக்மாவோட யார் வந்து 6 சிக்மா வந்து கொண்டு வந்தாங்கன்னா மோட்டரில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, பெஞ்ச் மார்க்கிங்னா என்ன, இல்லை அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 QC டூல்ஸ். ஓகே, என்னென்ன QC டூல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அது மக்கள் வச்சுருக்கோம். மேபி என்னென்ன QC டூல்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஓகே, ரீஇன்ஜினியரிங் பற்றி நான் டெஃபினட்டாக கொஷின்ஸ் இருக்கும். பிகாஸ் இப்போ நிறையா வந்து நம்ம ரீஇன்ஜினியரிங் பற்றி தான் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 15 கொஷின்ஸில் நல்லா படித்தா யூ கேன் கோ அப் டு 12 to 14 கொஷின்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி அஸ் ப்ளஸ் இதை வந்து என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னா இன்ஸ்டிடியூட் எக்ஸ்டிடியூட். ஓகேங்களா? இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டெஃபினட்டாக வந்தே தீரும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கோசிஸ்டம் எப்படின்னா அப்வர்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது, டவுன்வர்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது. டவுன்வர்ட் எக்கோசிஸ்டம்னா ஃபிஷ் எக்கோசிஸ்டம் வந்து டவுன்வர்ட் எக்கோசிஸ்டம் சொல்லலாம். வாட்டர் எக்கோசிஸ்டம்ஸ். ஓகே, அந்த எக்கோசிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜெனட்டிக் ஸ்பீஷியஸ், அப்புறம் வந்து எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டிஸ் அதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினேஷன் கொடுக்கும். ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி எங்கெல்லாம் அந்த ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பாண்டா வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெட் பாண்டா 3 ரெட் பாண்டா தான் இருக்குது. அது 3 செத்து போச்சுன்னா அவ்வளோதான். அந்த ரெட் பாண்டான்றது நம்ம வந்து புக்கில் வேணால் படிச்சுக்கலாம், தவிர அது வந்து நேரில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட் ஆஃப் டைவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் த்ரெட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி அந்த இனப்பெருக்கம் வைக்கப்பட முடியும் அப்படின்றது பார்க்குறது தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்டேஞ்சர்ட் எண்டெமிக் ஸ்பீசிஸ் ஆஃப் இந்தியா எங்கெல்லாம் கன்சர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் பார்ட்டிகுலர் மேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து PM 2.5 போலன் ரெயின்ஸ் தான் PM 2.5ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மூக்குக்குள்ளே போனால் அலர்ஜிஸ் வரும். அதனால என்னென்ன ஹசார்டஸ் இருக்குது, என்னென்ன சாலிட் வேஸ்ட்னால என்னென்ன ஹசார்டஸ் இருக்குது, என்னென்ன வேஸ்ட்னால ஹசார்டஸ் இருக்குது, இந்த அட்வான்டேஜ் என்ன, அது எங்கெல்லாம் வந்து டம்ப் பண்ணுறாங்க ரீசெண்டாக. இப்போது இதில் மேபி வந்து நீங்கள் இப்போ புதுசாக வந்து பாயிண்ட் நிம்முன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா பாயிண்ட் நிம்முன்றது என்னென்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அது பசிபிக் ஓஷனில் இருக்குது. அது என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட வேஸ்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அங்கே வந்து டம்ப் பண்ணலான் இருக்கோம். ஸோ மேபி அந்த கொஷின்ஸ் கூட இங்கே வந்து ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் தான், அந்த கொஷின்ஸ் வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கோரிலேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியூ எனர்ஜி சோர்சஸ் வந்து என்னென்ன சோலார் எனர்ஜி என்னென்ன அதை வச்சு பார்ப்போம். ஓகே, ஹைட்ரஜன் எனர்ஜினாலே வந்து எங்கள் ஹைட்ரஜன் அஸ் ஃபியூல் எங்கே யூஸ் பண்ணாங்க அங்கே அந்த செல்ஸ் ரிலேஷன். அதுக்கப்புறம் அந்த ஓசன் எனர்ஜி ரிசோர்ஸஸ், தைரல் எனர்ஜி இதை பற்றிலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிடிபினா என்ன,
சஸ்டைனபிலிட்டினா என்ன அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சஸ்டைனபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த கொஷின்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, அப்புறம் வந்து லோக்கல் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ்லாம் என்னன்றது நியூஸில் வரதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா இங்கே வரதுக்கு நிறையா. அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஓகேங்களா, கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றது படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் வரும், ஓகேங்களா. அப்புறம் க்ரீன் பில்டிங், க்ரீன் மெட்டீரியல், இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ், இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன், சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், க்ரீன் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 15 கொஷின்ஸில் யூ கேன் கோ அப் டு 10 to 13 கொஷின்ஸ் அசால்ட்டாக நீங்கள் படித்தாலே ரன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு போடுறேன். இது என்னென்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்காக இதில் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இதில் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாருமே எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் உங்கள் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடலாம். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரிபிளையும் சரி ஈஸியும் சரி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் இதுலேயும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அது என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கணும். பிஜேடி, ஜேஃபிட்டு இதெல்லாம் படிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 20 கொஷின்ஸில் எப்படியாவது ட்ரிபிளிக்கும் நான் சொல்கிறது வந்து ட்ரிபிளி அண்ட் ஈஸி, இவங்க வந்து ஈஸியாக எங்கே ஸ்கோர் பண்ணலான்னா இங்கே ஸ்கோர் பண்ணலாம். இந்த 20 கொஷினில் எப்படியாவது 18 கொஷின்ஸ் போட்டிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன படிக்கலாம்னா இதில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுலேயும் நீங்கள் 20 கொஷின்ஸ் தாராளமாக போடலாம், ட்ரிபிளி அண்ட் ஈஸி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம், ஓகே, இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு 18 கொஷின்ஸ் போடலாம். நான் சொல்கிறது ட்ரிபிளிக்கும் ஈஸிக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ், இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு 10 கொஷின்ஸ் போடலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இஎன்ஐ அதெல்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இதுவும் நீங்கள் இப்போ ஸ்கோர் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதுலேயும் ஒரு நீங்கள் அசால்ட்டாக 15 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து பேசிக் இன்ஜினியரிங் படிச்சல அதில் இருக்கிறது இதுலேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் அதான் இது வந்து எப்படின்னா 50% ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் இங்கே பாருங்கள் பைத்தான் இருக்குது, ஓகேங்களா. பைத்தான், சி ப்ரோக்ராமிங் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு மூலமாக பண்ணிங்கன்னா 20 கொஷின்ஸில் வந்து நீங்கள் ஒரு 19 கொஷின்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ல 20 கொஷின்ஸ் அழகாக 18 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10 கொஷினில் நீங்கள் 8 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் 30 கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 30 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 30 கொஷினில் நீங்கள் 25 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கண்டிப்பாக வந்து சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, படிச்சிருப்பீங்க. அதனால் இதில் ஒரு 15 கொஷின்ஸ். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இந்த ஸ்கோர் வந்து போகும், ஓகேங்களா. டன். ஸோ ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து கண்டிப்பாக டிஎன்பிசி ரிலேட்டடாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.